ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நாளை மே 16 அமாவாசை நாள். நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசை தினத்தில் நீங்க காலையிலிருந்து சாயந்தரம் முடிவதற்கு முன்பு இப்படிப்பட்ட உணவை காகத்திற்கும் பசுவிற்கும் தானமாக சாப்பிட கொடுங்க. ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரங்க. முக்கியமா இப்படிப்பட்ட ஒரு உணவு தானத்தை நீங்க செய்றீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஜென்ம பூர்வ பாவம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜென்ம பாவங்களும் நீங்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்குமே இந்த ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில நீட்டி வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க போகுதுங்க. கட்டாயமா சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்க. காகத்திற்கு நம்ம அன்னம் வழங்குறோம் அப்படின்னா அது நம்முடைய பித்ருக்களுக்கு வழங்குறதுக்கு சமம். அதுவும் அமாவாசை நாட்கள்ல செய்ய வேண்டிய கட்டாயமான ஒரு பரிகாரம், சரிங்களா? அப்படி காகத்திற்கு வழங்குவதோடு பசுவிற்கும் வழங்கணும் அப்படின்னா நம்ம தாய்க்கு வழங்கக்கூடிய அளவுல நம்ம தெய்வத்திற்கு வழங்கக்கூடியவங்க, ஏன் சிவபெருமானே வழங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உணவு தானமாக இருக்கும் இந்த ஒரு தானம். இந்த 2 தானத்தை சரியா நீங்க அமாவாசை தினம் காலையில எழுந்ததுல இருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்குங்க. சரியா சொல்லணும்னா அந்த இரவு அமாவாசை முடிவதற்கு முன்பு வரைக்கும் உங்களுக்கான நேரம் என்பதற்கு ரொம்ப நேரமே இருக்குங்க. இந்த நேரத்துக்குள்ள எப்படியாவது ஒரு முறையாவது நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் சேர்ந்து இதை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்க. அதாவது நிறைய பேர்லாம் செய்வாங்க என்னன்னா, அவங்க விஷெல்லாம் இருக்காங்கப்பா, அவங்க செய்யறது வேணாம், நான் மட்டும் செஞ்சு அப்படின்னு செய்வாங்க. அப்படிலாம் இல்லாம இந்த உணவு தானத்தை காகத்திற்கும் பசுவிற்கும் செய்றீங்க அப்படின்ற போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருந்து சின்ன குழந்தைகள், முக்கியமா சின்ன சிறு வயது குழந்தைகள் கட்டாயமா செய்ய வேண்டிய விஷயங்க. ஏன்னா அப்படின்னா தான் பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தை முழுமையா பெறுவதோடு அந்த தெய்வங்களுடைய சிவபெருமானா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய இஷ்டதெய்வமா இருக்கலாம், உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கும் இப்படிப்பட்ட ஒரு தானம் இந்த அமாவாசை நாட்கள்ல சிறந்ததாக இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இப்படிப்பட்ட தானத்தை நீங்க செஞ்சு முடிச்ச அந்த கணத்துலயும் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க இது வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையுமே இது தீர்த்து வைக்கும். தரித்திரங்கள், பீடைகள்னு எப்பேற்பட்ட கெட்ட சக்திகள், தீய சக்திகள் உங்களுடைய வீட்டை சுத்திட்டு வந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய வீட்டுல பில்லி சூனியம் வைக்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய வாழ்க்கையில மேலும் மேலும் கஷ்டங்கள், உங்களுடைய வீட்டை சுத்தி ஏதோ திரியிற மாதிரி இருக்கு, பயமா இருக்கு அப்படின்ற இந்த எவ்வித பயமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை மாற்றி கொடுப்பதற்கும் சரி, இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு உதவக்கூடிய ஒன்றாக இருக்குதுங்க. இதை நிறைய பேர்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, ஆனா நம்ம சொல்லுவோம். காரணம், இது மக்குத்தவங்களுக்கும் பயனளிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்ல நீங்க சொல்லி முடிக்கும் போது சொல்றேங்க, கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய குழப்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய மாறுதலுக்கான ஒரு எளிமையான ஒரு வார்த்தை சொல்லாகும், ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய எளிமையான ஒரு வார்த்தையாகவும் இது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அதனால எவ்வித குழப்பம் வேண்டாங்க, பயம் வேண்டாங்க. நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசை நாட்களை தவற விடாம நீங்க பசுவிற்கும் காகத்திற்கும் இந்த ஒரு உணவை சாப்பிட கொடுத்து பாருங்க. இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அனைத்து விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தும். முக்கியமா சவால் விடுறங்க, உங்களுடைய பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தையும் இது கிடைக்க வைக்குங்க. ஏன்னா இது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம், சரிங்களா? சரி, இந்த பரிகாரத்தை யார் செய்யலாம், எப்படி செய்யணும், எந்த முறைப்படி செய்யணும் அப்படின்றத பற்றியும், எப்படிப்பட்டலாம் செய்ய முடியும் அப்படின்றத பற்றியும், எப்படி செய்யக்கூடாதுன்ற பற்றியும் தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு பதிவில் பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை முழுமைக்கும் பாருங்க, சரிங்களா? அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும், சரிங்களா? சரி, முதலாவது ஒரு விஷயம், இந்த ஒரு பரிகாரத்தை சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே செய்யலாங்க. அதாவது எப்படின்னா, நிறைய பேர் வீட்டில் யோசிப்பாங்க, சின்ன பசங்க செய்ய வருதா, சின்ன பசங்க செஞ்சா சரியா வரும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீட்டில் சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் யார் வேணாலும் செய்யலாம். இதை செய்யக்கூடிய நபர்கள் சுத்தபத்தமா இருக்கணும், குளிச்சிருக்கணும், வீட்டிலலாம் கண்டிப்பா பூஜை ஏற்றிருக்கணும், விளக்கு ஏற்றிருக்கணும், சாமி போய் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வந்து தான் ஏதாவது செய்யணும், எதுவுமே கிடையாதுங்க. உங்க மனசு நிறைஞ்சிருந்தா போதும், நீங்க இந்த ஒரு தாராளமா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். அது மட்டும் இல்லைங்க, நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசைன்றது சனி அமாவாசை. முக்கியமா சனிக்கிழமையில நம்ம சனி பகவான் மட்டும்தான் வேண்டும். ஆனா இந்த சனிக்கிழமையில பெருமாளையும் வேண்டக்கூடிய ஒன்று இருக்குன்றது இங்க பல நபர்களுக்கு தெரியாமலே போச்சு. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாட்கள்ல நீங்க இதை செய்ய போறீங்க அப்படின்றதுனால கட்டாயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களுமே இது நிவர்த்தி செய்து ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுல எந்த ஒரு பயமே உங்களுக்கு வேண்டாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. மிகப்பெரிய மாறுதலை இது உங்களுக்கான வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும், சரிங்களா? சரி, நீங்க எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்யணும், என்ன செய்யணுன்றதை பத்தி இப்ப பார்க்கலாமா? முதல் விஷயம், 2 உயிரினங்களுக்கு உணவு தரணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓ சாமி, நாங்க காகத்திற்கு கொடுத்துருக்கோம், பசுவிற்கு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டும் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நீங்க கொடுத்தாகணும். காகத்திற்கும் கொடுக்கணும், பசுவிற்கும் கொடுக்கணும்.
அதாவது வீட்டுல ஒருத்தர் ஒரு உயிரினத்துக்கு கொடுத்தாலே போதுங்க. ஆனா அந்த இடத்துல எல்லாரும் பார்க்கணும். அந்த அந்த சாப்பிட்ற செயலை எல்லாரும் பார்த்தாதான் அதனுடைய முழு பலன்களும் உங்களுடைய முழு குடும்பத்தை வந்து அடையும். இல்லைங்க நாங்க ஒரு ஆள் தாங்க பார்க்கணும் அப்படின்ற போது அது சரியா வராதுல்ல. அதனால நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முழு குடும்பத்தையும் இதை பார்க்க வைங்க. அப்படின்ற போது மட்டுமே இது முழுக்க முழுக்க உங்களுடைய குடும்பத்தார்களுடைய வாழ்க்கையவே இது மாற்றி அமைக்கும். சரிங்களா? சரி, இப்போ நீங்க கொடுக்க வேண்டிய உணவு என்ன சாமி, அதை நீங்க சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு, அதாவது பாத்தீங்கன்னா காகத்திற்கும் 2 உணவுகள் நம்ம சொல்றோம். அதை எடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய பசுவிற்கும் 2 உணவுகள் நம்ம சொல்றோம். இந்த 2 உணவுகள்ல உங்களால எதை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க தாராளமாக. சரிங்களா? முதலாவதாக காகத்திற்கு சொல்லுவாங்க 2 உணவு. முதல் உணவு காகத்திற்கு நீங்க கொடுக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எள் கலந்த சாதம். நம்மளுடைய பித்ருக்களுக்கு வழிபட்டோம் அப்படின்னாலே இந்த எள் கலந்த சாதத்தை தான் பயன்படுத்துவோம். அப்படிப்பட்ட எள் கலந்த சாதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு சாதத்தை நீங்க தாராளமாக உங்களுடைய வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய காகத்திற்கு தானமாக சாப்பிட கொடுக்கலாம். இந்த ஒரு உணவை, முதல் உணவு இது. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப எளிமையானதுங்க. உங்களுடைய வீட்டுல வெள்ளம் இருந்துச்சுன்னா அதை தாராளமா காகத்திற்கு சாப்பிட கொடுங்க. போதுங்களா? இந்த ரெண்டு விஷயத்தை தான் நீங்க காகத்திற்கு சாப்பிட கொடுக்க போறீங்க. ஒண்ணு வெள்ளம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அதாவது முதல்ல இருந்து எள் கலந்த சாதம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான். இந்த ரெண்டுல உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, எந்த ஒரு பொருள் உங்களுக்கு எளிமையா கிடைக்குதோ அதை தாராளமாக காகத்திற்கு சாப்பிட கொடுக்கலாம். இந்த 2 பொருட்கள் தான். சரிங்களா? சரி, இப்போ பசுமாட்டிற்கு சொல்லுங்க சாமி, பசுமாட்டிற்கு என்னன்னு தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் 2 உணவு தாங்க. ஒண்ணு பச்சை பயிறு, அதாவது பாசிப்பருப்புன்னு சொல்லுங்க பார்த்தீங்களா, அந்த பாசிப்பருப்பை நீங்க தாராளமாக பசுமாட்டிற்கு சாப்பிட கொடுக்கலாம். அப்படி அது பசுமாட்டிற்கு பச்சை பயிர் கிடைக்காத பட்சத்துல ஒரு வாழைப்பழம், முழு வாழைப்பழத்தை, புரியுதுங்களா? நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, வாழைப்பழத்தை சாப்பிட்டு அதோடைய தூள்களை மட்டுமே எப்போதும் இந்த பசுமாய், அதாவது அன்னத்தாய்க்கு கொடுப்பாங்க மாடுகளுக்கு. அப்படி நீங்க என்னைக்குமே செய்யக்கூடாதுங்க. பசுமாட்டிற்கு ஒரு உணவை கொடுக்குறோம் அப்படின்ற போதும் சரி, இல்ல காகத்திற்கு இந்த ஒரு உணவை அமாவாசை நாட்டில் கொடுக்குறோம் சரி மாதிரி அதை எச்சில் படாம கொடுக்கணும். அதாவது எப்படின்னா, அவங்களுக்காக வாங்கிட்டு வந்து அதை நம்ம அவங்களுக்காக பரிமாறணும். நம்ம சாப்பிட்டது போக மிச்சத்தை கொடுக்கறது, நம்ம சாப்பிட்டு கீழே போடுறதை கொண்டு போய் போறதுன்னு இருக்கவே கூடாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காகத்திற்கு முதலாவதாக கொடுக்கக்கூடிய உணவு நீங்க இருக்கு பாத்தீங்களா, அது என்னது? எள் கலந்த சாதமாக இருக்கலாம், அப்படி இல்லை வெள்ளம். இது ரெண்டுமே நீங்க சாப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நீங்க சாப்பிடணும். ஏன்னா இது அமாவாசைனால செய்யக்கூடிய பரிகாரம்னால எப்போ நீங்க வச்ச உணவு அந்த ஒரு உயிரினம் சாப்பிடுதோ அதன் பிறகுதான் நீங்க சாப்பிடணும். ரெண்டாவதா சொன்னது பசுமாட்டிற்கு பார்த்தீங்கன்னா முதலாவதாக பாசிப்பருப்பு. சரிங்களா? இந்த பாசிப்பருப்பை நீங்க முதலாவதாக பசுமாட்டிற்கு சாப்பிட கொடுக்கணும். ரெண்டாவது நீங்க சொல்லலையே சாமின்னு கேட்டீங்கன்னா புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. அது மாடுகளுக்கு ரொம்ப பிடித்தமான உணவாக இருக்குது. அதை நீங்க கொடுக்கலாம். அப்படி புண்ணாக்கு கிடைக்காத பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல வாழைப்பழம் இருக்குன்ற பட்சத்துல வாழைப்பழத்தை கொடுக்கலாம். சரிங்களா? வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழமே கொடுங்க. ஏன்னா புண்ணாக்கு நீங்க அலைய வேண்டிய கஷ்டம் கிடையாது. வாழைப்பழம் இருந்துச்சுன்னா வாழைப்பழமே கொடுங்க. அந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரிங்க, நீங்க சாப்பிட்டு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு தான் முதல்ல சாப்பிட கொடுக்கணும். அதன் பிறகுதான் நீங்க சாப்பிடணும். புரியுதுங்களா? சரி, இந்த 2 உணவுகள்ல எந்த ஒரு உணவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்? புரியுதுங்களா? மொத்தம் 4 உணவு சொல்லியிருக்கோம். இந்த 4ல 2 உணவு தான் கொடுக்க போறீங்க. காகத்திற்கு 1, பசுமாட்டிற்கு 1. அதுல எது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு உணவை நீங்க தாராளமா சாப்பிட கொடுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய ஒரு மாறுதலையும் நன்மைகளையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை அமைவதற்கும், எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் கிடைப்பதற்கும் நீங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்கணுங்க. இது மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை சரியா இந்த ஒரு அமாவாசை நாட்களை நீங்க செஞ்சு பாருங்க. முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய நன்மைகளையும் மாறுதலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. சரிங்களா? நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. இதுல ஏதாவது குழப்பம் இருந்துச்சா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா உங்களுக்கு பதிலளிக்க நினைக்கிறோம். சரிங்களா? நீங்க மட்டும் இல்லைங்க, அனைவருக்கும் சொல்லுங்க. நிச்சயமா அவருடைய வாழ்க்கையிலும் இது மிகப்பெரிய மாற்றங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில அமைவதற்கு இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் பயனுள்ளதாக இருக்கும்ன்றத நான் நம்புறேன். கண்டிப்பா நீங்க மட்டும் இல்லைங்க, அனைவருமே இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. எதிர்பார்த்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். இந்த அமாவாசை நாள் உங்களுக்கான நாளாக மாறட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.